வரணும். பொம்பளை பிள்ளைங்க நிறைய உட்காந்து உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லிட்டு போறேன். வள்ளி வந்து குறி சொல்றவங்க தான் உண்மையான வள்ளி வந்து குறி சொல்றவங்க. அஷ்டமாசத்தை கத்துக்கிட்டவங்க. நான் கொஞ்சம் ஜாதகம் படிச்சுக்கிட்டீங்க, 2 விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எந்த கோயிலுக்கு போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க, சாமி கிட்ட வரும்போது தர்மம் பண்ணாங்க, செல்வம் அங்கேயே தங்கிடும். அது மாதிரி எங்கேயாவது கருடனை பார்த்தீங்கன்னா கழுத்தில் வெள்ளையா இருப்பார்ல, கருடனை பார்த்தோன்னே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குண்டுமணி கண்ணழகா, கோதண்ட மூக்கழகா, சங்கு கழுத்தழகா, கண்டேவும் தரிசனம் போட்டு மந்திரத்தை மனசில் நினச்சிக்கோங்க. தோஷங்கள் எல்லாம் நீங்கிரும். ஜாதகத்தில் எங்கேயாவது உங்களுக்கு தோஷம் வந்துச்சுன்னா எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. திருச்சி தெரியும், திருச்சி பக்கத்தில் சமயபுரம் திருப்பட்டூர் ஊர். அங்கே வந்து ஜாதகத்தை கொண்டு வச்சிங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, தெளிச்சு அனுப்புவாங்க. சந்தனம் தெளிச்சு அனுப்பும், தோஷம் குறைஞ்சிடும். வீட்டுக்காருக்கு எக்காந்தோடு நொட்டாங்கில சாப்பாடு பரிமாறாதீங்க, தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்காது. அது மாதிரி காலில் செருப்பு, காலில் வந்து மெட்டி இல்லாமல் வீட்டுக்கு படுத்துக்காதீங்க, கையில் இல்லாமல் சாதம் பரிமாறாதீங்க. நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்து வீட்டை 2 நாளைக்கு சாம்பிராணி போக போட்டுருங்க. தெய்வ சக்தி வீட்டில் தங்கியிருக்கோம். நிறையா சொல்வேன், நேரம் இல்லை. ரொம்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் இந்த நேரத்தில் உட்காந்து கேட்குறீங்க பாருங்க. இப்போ கேட்ட அத்தனை பேருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நல்லா தானே இருக்கு. ஆமாம். காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வரி தேமா செம்மணிப்பூ பெருமூங்கிருப்பு கூவிலம் எழாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மயிலம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிருப்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்களை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொழி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரவுண்ணை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோகம் வஞ்சி பத்திரிகம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தியவரை தாந்தொன்றி புன்னாக பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னல் நரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரலை. மொத்தம் 93 மலர்கள். கபிலர் குறிஞ்சி பாட்டில் பதிவு செய்த மலர்கள். குறிஞ்சினத்துக்கு சொந்தக்காரினா பூக்களத்துக்கு தான் வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் உங்களுக்கு வரவேற்பு வாங்க ஆசீர்வாதம் கூறுங்கள். பூக்களுடன் வரவேற்க வேண்டும். பூவு இல்லாதனால மனதால் வரவேற்கிறேன். அற்புதமான இடம், ரொம்ப சந்தோஷம். ஏண்டா சிவனாகப்பட்டவனுக்கு வில்வ இலையால பெருமாள் அர்ச்சனை பண்ணார். 108 வில்வபத்திரம் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆனால் என்னாச்சு, இலை குறைந்ததால் தன் கண்ணை பறித்து சிவனாகப்பட்டவனுக்கு பெருமாள் அர்ச்சனை பண்ணார், திருநெல்வேலி என்று சொல்லப்பட்ட இடத்துல. அப்போ இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்வது பெண்ணின் கடமை. பாராட்டு, சந்தோஷம். ஏண்டா இல்லாத ஒன்றை தேடுவதை விட இருப்பதை வைத்து எந்த பெண் குடும்பம் நடத்துகின்றாலோ அவள் குலதெய்வம். அதே பெண்ணுக்கு அழகு. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு குடும்பத்தில் முதல் மருத்துவர் ஒரு பெண்ணு. யாருக்கு உணவு கொடுக்கணும், கணவனுக்கு என்ன உணவு, குழந்தைக்கு என்ன உணவு, என்னென்ன கிழமையில என்ன உணவு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு தெரிந்து விட்டால் அந்த குடும்பம் மருத்துவமனை போக தேவையில்லை. நீ சொன்னீங்க பார்த்தீங்களா, 100 பூவு இனங்கள் இருந்தாலும் மலர், அந்த மலர் என்பது என்ன, பெண்ணுக்கு சமம். ஆனால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் மலர் போல் இருக்க வேண்டும். மலர் போல் இருந்தால் சரியா வருமா? ஏன்னா பெண் என்று மலரை பார்த்தவனும் வண்டுகள் மொய்க்க ஆரம்பித்து விடும். மகரந்த சேர்க்கையுடைய அந்த சுவையை பார்ப்பதற்காக வண்டு பறந்துகிட்டே வரும். பெண் மலர். ஆண் என்று சொல்லப்பட்ட வண்டு பறந்து வரும். ஆனால் பெண்ணு எப்படி இருக்கணும், அந்த ஒரு மலராகப்பட்டது வாண்டா தாவரம் ஒரு வண்டு தாவரம் உண்டு. வண்டு உட்கார்ந்த உடனே அந்த மலர் அப்படியே மூடி அந்த வன்றை கொண்டு விடும். அதுவும் ஒரு மலர் இருக்குது. அப்போ பெண் எப்படி இருக்கணும், தன்னை தொடக்கூடிய ஆணை கொல்லக்கூடிய தன்மை வீரமங்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனையோ பூ இருந்தாலும் வாண்டா தாவர பூ என்று சொல்லப்பட்ட அறிவியல் பூ வச்சான். காரணம் என்ன, பூவா மட்டும் இருக்க முடியாது, அந்த பூவுக்குள்ளமும் வீரம் இருக்கும் என்பதற்காக பெண்ணத்தை வீரத்தை கொடுத்தேன். நல்லா சொல்லிக்க, ரொம்ப சந்தோஷம். வந்த காரணம் பல்லாண்டு வாழ வேண்டும், நினைத்த காரியம் நடந்தேற வேண்டும். ஏண்டா 3 மணிக்கு சந்திச்சு வள்ளி நாரதன் சொற்பொழி பண்ணால் நல்லா இருக்கும். நாளை காலம் முருகன் வரக்கூடிய நேரம். அதனால் சுருக்கமாக சில விவரம் கேட்குறேன். உங்களை பற்றி தெளிவாக தெரிந்திருந்தாலும் முக்கால உணர்ந்த முனிவன் என்பதால் நீ யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்றிருந்தாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களமாமை என்று சொல்லி வைத்தான் வள்ளலாராகப்பட்டவன். அதனால என்னதான் வெளியில பார்ப்பதற்கு தோற்றமாக இருந்தாலும் விசாரித்து பார்ப்பது நன்று என்றார்கள். காரணம், மதிய வேளையில வெயில் அடிக்கி தண்ணி கிடப்பது போல் தோற்றம் தெரியும், ஆனா பக்கத்துல போனா தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் காணல் நீர். அதுபோல் காணல் நீராக மாறிவிடக்கூடாது என்பதற்காக விவரம் கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா?
ரொம்ப சந்தோஷம் சாமி. அற்புதமாக இந்த இடத்துல உங்களை சந்திச்சில் நானும் பெருமை அடைகிறேன். அவங்களுக்கு தெரியும் ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதெல்லாம் வந்தனே நம்ம நினச்சிக்க நாடகம் ஆடுறவங்க பெரிய ஆள் கிடையாது, நாடகம் பார்க்குறவங்களும் பெரிய ஆள் தான். வந்தனே யார்கிட்ட என்ன விவரம் இருக்கும் அப்படிங்க பேசுகிறத வச்சு நடிக்கிறத வச்சு விவரமானு தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் திருப்பி விவரத்தை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை